ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்ப்போம். டிஃபன் வந்து ராகி சேமியாங்க. இது வந்து காரம் போட்டு தான் கிண்டியிருந்தேன். நம்ம எப்படி சேமியா வந்து கிண்டுவோமோ அதே மாதிரி கிண்டக்கூடாது. சேமியாவை உடச்சி அணில் ராகி சேமியா பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 சேமியாவை உடச்சி தண்ணியில் லேசாக முக்கி இட்லி கொப்பரையில் வச்சு துணி போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவிச்சு எடுத்து உப்புமா தாளித்து கிண்டியிருந்தேன். இது மஷ்ரூம் கிரேவிங்க. இது லஞ்சுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து தயிர் வந்து தாளித்து தயிர் சாதம் பண்ணி மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வடித்த சாதத்தை எடுத்து தயிர் சாதத்துக்கு தாளிச்சிருந்தோம். எப்பவும் போல் தாளிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா ஏற்கனவே சாப்பாடை கொஞ்சம் விரவி வச்சுருந்தேன். தயிர் கெட்டி தயிர், வீட்டிலே உரம் ஊற்றின தயிர் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா தாளித்து இது கூட சேர்த்து திரும்பவும் கலர்னேன். பால் ஊற்றுனதுனால நல்ல நல்லா சாஃப்ட்னஸோட சாப்பாடு நல்லா இருந்தது. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பால் ஊற்றின பிறகு. நான் அதை உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். தயிர், கடுகு, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இஞ்சி, மிளகாய், கொஞ்சோண்டு மல்லித்தழை எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்த தயிரை இது கூட சேர்த்து ஊற்றி நல்லா கலர்னேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சமாக போட்டிருந்தேன். கடைசியாக உப்பு செக் பண்ணி திரும்பவும் போட்டேன். என் பிள்ளைக்கு வந்து தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தயிர் கலர்னேன். சும்மா தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ரெடி பண்ணி கொடுங்க. பால் ஊற்றி முதல்ல நல்லா சாப்பாடை மசிச்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி அதிகமாக மசிக்கலை, உப்பு காணாதுன்னு திரும்ப செக் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தயிர் சாதம் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.